இந்த அடமானம் வைக்கிறதா சொல்றாங்களே, அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பசியில கேக்குற கேள்வியா இது? இல்ல என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது. அத வச்சு உனக்கு டின் பீரும் பிரியாணி வாங்கி தரலாம்னு இருக்கேன். ஏயா 3 மாசமா கழட்ட முடியாம ஒரே அன்றாயிரம் போட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட பொக்கிஷம் எல்லாம் ஏதாவது பொம்பளை குனிஞ்சு களை புடுங்கும் போது காலில் இருக்கிற கம்மலை கவிட்டியா? ஏன் சிரிக்கிற? கம்மல் கிடையாது, தெய்வானையுடைய சேலை. இது அடமானம் வச்சுதான் என்னுடைய கொள்கையோட லட்சியங்களை நிறைவேற்றிக்கலாம்னு இருக்கேன். என்னையா பொள்ளாச்சியே தெரியுதே? அலிப்பா, அந்த வண்டி சக்கரத்துல இருந்து டிராமா பண்ணு, உனக்கு பீரும் பிரியாணி நான் வாங்கி தரேன். அவ டிவி 50 தள்ளிட்டு வந்துருக்கா, அதுல போய் உடனே ஆக்சிடென்ட் நம்பவானா அவன்? அப்ப ஓடுற ரயில்ல தான் உழுவியா? பசி தாங்க முடியல, உழுயா. வண்டி அங்க வரும்போது நீ இங்க உழுந்தா எவன்யா நம்புவான்? வண்டி வந்ததுக்கு அப்புறம் வெளியா? ஐயோ 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 செங்காலியப்பா, என்ன காரியம் செஞ்சுட்டேன்? என் ஆறுயிர் நண்பா, பிஎஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட், +2 ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியாப்பா? ஐயோ 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 செங்காலியப்பா, கடைசியா நீ என்ன கேட்ட? கேவலம் ஒரு 1/2 பிளேட் பிரியாணி கேட்ட, அதை வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஆகிட்டேப்பா நானு. உன்னதான் இங்க வா. என்னங்கண்ணா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பரவாயில்ல, இவன் ஆத்மா சாந்தி அடைய பால் ஊத்தாதீங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க. இந்த பிடி வேணாங்கண்ணா. வச்சுக்கப்பா. சரி கொடுங்க. நல்லா இரு அண்ணா, தலை இங்க இருக்குது, நசுக்கிறாதீங்கண்ணா. செங்காலி செல்லமுத்தா, சின்ன பொண்ணாங்கட பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. வா போய் ஒரு கட்டு கட்டலாம். நீங்களா? உங்க அட்ரஸ் என்ன? செங்காலியா பண்ணுங்க. செல்லமுத்தானுங்க. கேரா பொள்ளாச்சி சந்தைங்க. சேமுங்கோ. பொள்ளாச்சி. செங்காலிப்பா, 500 ரூபாய் பணம் கொடுத்துவேன். குவார்டர் சைஸ் இருந்தா கூட ஒரு புல்ல வாங்கி அசத்திட்டானே, அவன் வாழ்க வாழ்க வாழ்க. யோ, அவனை வாழ்த்துறது இருக்கட்டு, எனக்கு முதல்ல சைட் டிஷ் சொன்னேன். நீ சொல்லியாச்சு. சதீஷ், மணி என்னாச்சு? போய் பார சாத்ரா. மணி என்னாச்சு? போகலாம், ஓடு. மணி என்னாச்சு மேன்? மணி என்னாச்சு? சதீஷ், என்ன? மணி என்னாச்சு? மணி என்னாச்சுடா? செல்லமுத்தா, சதீஷ், செங்காலிப்பா, ரோந்து வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை காதுல ரத்தம் வர அடிச்சிட்டியப்பா. இனிமே நம்ம பொள்ளாச்சியில பொழைக்கிறது கஷ்டம்டா. சந்த பிள்ளையாரே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். கத்தையா அச்சரிச்ச நோட்டு அந்த மாதிரி நிரப்போட. ஆமாப்பா. பிள்ளையாரப்பா, உனக்கு நான் பழத்திலேயே அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். இந்த பையில பணம் தொங்கணும் நம்பி, புரியுதா? சந்த பிள்ளையாரே, தக்காளி விற்க வந்தவங்க, பழம் விற்க வந்தவங்க, தேங்காய் விற்க வந்தவங்க, மாங்காய் விற்க வந்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். பணம் அவங்க பாக்கெட்டை நிரப்பணும். இந்த பிளேடு அவங்க பாக்கெட்ட பதம் பார்க்கணும். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவை இல்ல. தொப்புள் கொடி உறவா? இல்ல. கட்சி கொடி உறவா? இல்ல. கள்ளுக்கடை உறவா? ஆமா. உன்னை யாரோ பெத்திருக்க, என்ன யாரோ பெத்திருக்க, ஆனாலும் 2 பேரு அனார பசங்கதா. ஜோ, போது நல்லாத்தான் வந்திருக்க, எடுத்து கொட்டு. ஆளுக்கு 2 அரசல் எடுத்து கொட்டு. ராத்திரி தண்ணி ராவா அடிச்சிட்டு மப்புல சோறு திங்காம படுத்துட்டோம். இப்ப வயிறு கபாங்குது.
வெடிஞ்சு வெடியாமல இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டீங்களே. போய் வேலையை பார்த்து காசு கொண்டு வாங்கப்பா. ஆமா, உன் கடையில இட்லி திங்கிறதுக்கு இவன் ஜில்லா கலெக்டர் வேலை பார்க்கணும், நான் குமாஸ்தா வேலை பார்க்கணும். எடுத்து போடு. கசகசன்னு பேசாதீங்க. கையில காசு, வாயில இட்லி. என்ன சந்திரமுகி, மசனாய் கடிச்சா வச்சு கட்டுறதுக்கு 4 நாள் காசு கூட கையில இல்ல. காசு இருந்தா நாங்க ஏன் உன் கடைக்கு வரோம்? அங்கர கடையில போய் ஆப்பம் பாயம் சாப்பிட மாட்டோம். காசு இருந்தா அங்கண்ண கடம்பீங்க, ஆற்காடு பிரியாணிம்பீங்க. கையில காசு இல்லன்னா இங்க வந்து டவுசர் தெரிய குத்த வச்சு உட்காந்துருவீங்க. நான் பொன்னி அரிசி ஆட்டி குஷ்பு கண்ண மாதிரி ஆவி பறக்க இட்லி சுட்டு கொட்டணுமா? எந்திரிச்சு நடைய கட்ட போறீங்களா இல்லையா? எங்கட பகைச்சிட்டு நீ வியாபாரம் பண்ணிடுவியா? என்ன பண்ணுவீங்க இப்ப பார் வேடிக்கையா. மர்ச்சன்ட் வியாபாரம் பெருங்குடி மக்களே வாங்க வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ரேஷன் கடையில ரிஜெக்ட் ஆன அரிசியில இட்லி சுட்டுட்டு குஷ்பு இட்லிங்கிறாங்க, திரிஷா இட்லிங்கிறாங்க, ஜோதிகா இட்லிங்கிறாங்க. இதுல ஆவி வேற பறக்குதுங்கடா பாவி. இந்த இட்லியை தின்னா நம்ம ஆவி போயிடாதா? மாவுல பல்லி, சட்னியில கரப்பாம்பூச்சி, சாம்பார்ல மூட்டை பூச்சி. அட இவ்வளவேங்க விக்கினா குடிக்கிற தண்ணியில பண்ணி குட்டி மிதக்குதுங்க. என் வியாபாரத்துக்கு எடுத்துறாதீங்கப்பா. கம்மா கம்மா. காலையில முடிச்ச மூஞ்சியே தெரியல, பளபள வெடிச்சு போச்சு. கவுண்டர் உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? தங்கத்தையா தரையில கொட்டுற? கொட்டவன் பண்ணது ஏறுகால் வெயில பளபள வெடிச்சு போச்சு. வெடிச்ச வளமா இருந்தாலும் சரி, புளுத்த வளமா இருந்தாலும் சரி, நாங்க வித்து தர. எங்களுக்கு என்ன தருவ? ஒரு ரூபாய்க்கு ஒரு பொய்ய பேசுவீங்க. எத்தனை பொய்ய பேசி வியாபாரம் பண்றீங்களோ அதுக்கு உண்டாத வாங்கிக்கங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அவன் குப்பையிலே கொட்டுட்டும், அந்த குப்பையை அள்ளி நம்ம வியாபாரம் பண்ணிக்குவோம். இவன் பப்பரப்பான்னு போகட்டும். அட நில்லுங்கப்பா, அட எத்தனை வேணுங்கிறீங்க? வழக்கு போலதாயா 50-50. 6 ரூபாய்க்கு வித்தா உனக்கு 2 ரூபாய், எங்க 2 பேருக்கு 4 ரூபாய். அணியே அக்கிரமம். முட்டுக்குடி போட்டு வண்டி வாடகை கொடுத்து, வேலைக்காரனுக்கு கூலி கொடுத்து, ஏழைக்காரனுக்கு வாடகை கொடுத்து வியாபாரம் பண்ண வந்தா கூலி விற்கிறவனுக்கு 4 ரூபாய், முதல் போட்டவனுக்கு 2 ரூபாயா? அந்த 2 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது. செங்காலிப்பா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த அழுகின தக்காளி அந்த கூடையில் இருக்கு, அங்க போய் வித்துக்கலாமா? இருப்பா, ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? ஆரம்பிங்க. அரசக ஏழைகளின் ஆப்பிள், ஏழைகளின் ஆப்பிள், எஜமானர்களின் இதய கடி. இது அப்படியே சாப்பிடலாம், சூப் அடிக்கலாம், ஜூஸ் அடிக்கலாம். இப்படி அறுசுவைகள் கொண்டது இல்ல, பல சுவைகள் கொண்டது. அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. சேர்ந்தா சேர்ந்துக்க, இல்லன்னா நீ ஒதுங்கிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ. பாருங்க, ஈவினிங் கோட்ல காசுல ஒண்ணு ஜாயின் ஆயிட்டான். அடி 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 அள்ளிக்கோ 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 அள்ளிமா. ஏய் ஸ்டாப் 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 ஸ்டாப். பாரு காசு இருக்கு. ஒரே பிரசவத்துல 2 புள்ள வேணும்னா இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு போய் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில புடிஞ்சிருக்கு. அவன் நாக்கு வெளிய தெளி செத்து போயிடுவான். வியாபாரத்துக்கு எடுக்காதியா? ஜெகலிப்பா, சாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பணத்தை அந்த கான்வென்ட்ல படிக்கிற டீனேஜ் பாய்க்கிட்டு கொடுத்துருங்க. ஆமா, இவர் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவரு. கமான் 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 மேடம். அக்கா ஊட்டில இதத்தான் பிளம்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க வாங்க வாங்க. வீட்டுக்காரர் என்ன இருக்காரா? இருக்கிறாரு. வீட்டுக்காரரே இருக்க மாட்டாரு. எங்க ஆளு பணத்தை வாங்கல, கைய புடிச்சு நோண்டுவாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ உங்க பொண்ணை. நான் கைய மட்டும் தான் முடிப்பேன், விட்டு அவன் காலையே சுரண்டுவான். காசு கூட. ஏய் நிக்காத, அள்ளி போடு. ஏய் இந்த டகாட்டி எல்லாம் எங்க கேட்டு வேண்டாம், நாங்களே டகாட்டிக்கு டகாட்டி போ. செகாலிப்பா, பேசினபடி ரவுண்ட் ஆஃப் 5000 இருக்கு. தொலைஞ்சு போகுது, கவுண்டர் பாதி தூக்கி போட்டு எடுத்து ஓடுறா. பரவாயில்லையப்பா, வேலை போறதே வண்டி எடுத்து போட்டீங்க. ஏய் விட்டா நாங்க வெந்நீர்லயே வெண்ணெய் எடுப்படியோ. காத்துல கூட எடுப்ப கவுண்டரோய். ஐயாமார்களே, அம்மாமார்களே, அண்ணாமார்களே, அக்காமார்களே, எத்தப்பா மார்களே, சித்தப்பா மார்களே, பெத்தி மார்களே, சித்தி மார்களே, முக்கணிகளில் சிறந்தது வாழை, முருகனுக்கு பிடிச்சதும் வாழை. மூலத்தை தடுப்பது வாழை, காலங்காத்தால முக்களை தவிர்ப்பது வாழை. பாக்குறதுக்கு கருப்பா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இது ஒரு கருப்பு வைரம். ஒரு தாறு வைரம் 50 ரூபாய். அங்க அங்க ரண்டி ரண்டி. இது வாழைப்பழம் மண்டி. இவட வரணும், இவட வரணும், இவட வரணும். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ. எடுத்துக்கோ. சட்டியாரா ஓஷர். ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் என்ன ராமசாமி, வியாபாரத்தை விட்டு வந்துட்டா? வியாபாரமெல்லாம் ஆகி போச்சுப்பா. அழுகணும் பார்த்தியா? ஏப்பா, இந்த பொள்ளாச்சி சந்தையில செங்காளிப்பனும் செல்லமுத்து இருக்க வரைக்கும் அழுகணும் பழம் என்ன வெறுந்தாரையே வித்து போடுவானுங்க. செங்காளிப்பனும் செல்லமுத்தானும் கடைக்கு வர்றது இல்லையாட்டு இருக்குது. அதான் பழப்பழன்னு பழத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு கிடக்குற. தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த பொள்ளாச்சி சந்தையில கொலை கொள்ள கேப் மாதிரித்தனம், முடிச்சவைக்கு முள்ள மாதிரித்தனம், உருட்டு பெரட்டு திருட்டு எவனா இருந்தாலும் சரி புடுங்க போறேன். வேரோட களம் புடுங்க போறேன். ஓகே சார். சொல்லுமே. ஐயா, பாக்கெட்ல பணம் வச்சிருந்த ஐயா, பாக்கெட் இருக்குது, பணத்தை காணாம ஐயா. அடுத்து ஐயா, பழத்தை காசுங்கய்யா, கோண துணியில வச்சிருந்தீங்க, கோணத்தோட உருவிட்டு போயிட்டானுங்கய்யா. நெக்ஸ்ட். தக்காளி வித்து காய்ச்சலாம் இந்த அண்டர்வால் போட்டு வச்சிருந்துருக்கா, பிளேடு போட்டு போயிட்டாங்க. எனக்கு அத நீ சொல்லாத, நான் கண்டுபிடிப்பேன் மேன். இந்த சதீஷ் கண்டுபிடிப்பா.
சந்தையில எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாத்தான் இருக்கு. ஆனா ஒரு வயலும் காசு பட மாட்டேங்கிறானே. நில்லு கோமாதா, இன்னைக்கு ஒன்றும் கலெக்ஷன் சரியில்லை. காலெல்லாம் வலிக்குது. இங்கே நில்லு, பொண்ணு கூட்டு வந்துடுறேன். செல்லமுத்தா பாக்கெட் அடிக்கிறோ பசு மாட்டை ஓட்டிட்டு வர. இந்த மாட்டை நான் வேற கெட்டப்ல எங்கேயோ பாத்துருக்கிறேனே. நம்மளுக்கு அப்படித்தான் தோணுது. என்னன்னு பாப்பா. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து என்ன தெய்வானே மாடு கறவையா? ஆனா சும்மா இருப்பா, இது வத்த கறவை. மடியில கை வச்சு பாரு, கை எடுக்கிற வரைக்கும் பால் வந்துகிட்டே இருக்கு. அட கைய வையே. அடடா, நம்மளுக்கு இந்த மாடெல்லாம் பிடிக்காதுப்பா. நீ வா செல்லமுத்தா, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஆட்டை போடலாம். செங்காலிப்பா, இந்த மாட்டை வித்து கொடு, பாதிக்கு பாதி கமிஷன் தரேன். குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பிளேடு போட்ற மாட்டியே. நாமெல்லாம் ஒரே தொழில் பண்றவங்க, தொழிலாளி ஏமாத்துவனா? இந்த ஈரவங்க மேல வேண்டாம். மாட்டை வித்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பியா மாட்டையா? வியாபாரத்தை முடி, கமிஷன் தரேன். செல்லமுத்தா ஸ்டார்ட் மா. ஐயா ஐயா ஐயா, இது அண்ணாமலையில ரஜினிகாந்த் வச்சிருந்த மாடுங்க. சிங்கார வேற இல்ல, கமலஹாசன் மேட்ச மாடுங்க. கண்ணு குட்டி குடிச்சது போக மிச்சம் 30 லிட்டர் பால் கறக்குங்க. ஒரு ஈத்துக்கு 2 கண்ணு குட்டி போடுங்கோ. சமயத்துல 12 கூட போடுங்க. மடிய பாருங்க, கைய புடிங்க. பாருங்க ஒரு மண்டைய வர்றான் பாரு. அண்ணா வாங்க வாங்க வாங்க. உண்டெல்லாம் வேண்டாப்பா. அண்ணாமலை மாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒரே வேளை 30,000. அண்ணா மாட்டை ஓட்டிட்டு போங்க. தெய்வானே, இத்தனை வருஷத்துல நீயும் செங்காளியப்பனும் சேர்ந்து பண்ண முதல் பிசினஸே ஓஹோன்னு ஆகி போச்சு. அப்போ இனிமே நீயும் நானும் சேர்ந்தே வியாபாரம் பண்ணலாமா? மனசுக்கு பிடிச்சாத்தா கூட்டு. இப்போதைக்கு கமிஷனை வெட்டு. ஏய், புடா 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 புடி. கோமாதா, தெய்வானே, தெய்வானே. கோமாதா ஐயா, தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா ஐயா? இவன் மாட்டை பறி கொடுத்தவன். நீ பேசாம இரு, நான் சமாளிக்கிறேன். ஏய் இங்க வா. அந்த தலையை ஆட்டிட்டு போகுது பூம்பு மாடு தானே? ஆமாங்கய்யா. ஒண்ணு தானே? ஆமாங்கய்யா. இந்த பக்கமா ஓடுது, ஓடு புடி. கோமாதா, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பணத்தை எடுத்து போது எங்க கமிஷன் கொடு. இருவார், இந்த பிராட் தரமா வச்சிட்டேன்னா உட்ற சவுண்ட்ல இந்த சந்தையை நான் எடுத்துருவேன். எங்க கமிஷன் வரல. செல்லமுத்தா பூம்பு கூப்பிடியா? பூம்பும் பூம்பும் கூடாதயா? பூம்பும். எதுக்கே சத்தம் போடுற? உனக்கு தேவை கமிஷன் தானே? இந்தா. இதா என் பேரை சொல்லி ஹோட்டல்ல போய் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிங்க. அவன் பேரை சொல்லு, பழைய பாக்கி மாவாட்ட சொல்லுவாங்க.